பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 18வது பாடத்துடைய முன்னுரை. இந்த பாடத்தில் என்னென்ன விஷயங்கள் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பாடத்தில் ஃபர்ஸ்ட் விஷயம், we have learned in the previous lesson that the mudari is mansub after an and lam ta'lil. 17வது பாடத்தில் நம்ம படித்தோம் அன் அப்புறம் லீ, இந்த ரெண்டு ஹர்ஃபுக்கு பின்னாடி வரக்கூடிய முதாரி மன்சூபா இருக்குங்கிறத படித்தோம். The following four forms of the mudari have u ending in the marfu and a ending in the mansub. எத்ஹபு மர்ஃபுவா இருக்கும்போது பூன் இருக்குது. எத்ஹபு, தத்ஹபு, அத்ஹபு, நத்ஹபு. அதே அன் வந்துருச்சுன்னா ஐ எத்ஹப, அன் தத்ஹப, அன் அத்ஹப, அன் தத்ஹப, அன் அத்ஹபன்னு சொல்லிட்டு அது மன்சூபாயிருது. The forms of the mudari ending in noon drop the noon after an. அதாவது இதெல்லாம் ஹுவ யத்ஹபு, அன்த தத்ஹபு, அன அத்ஹபு, நஹ்னு நத்ஹபு, இது பிரச்சனை இல்லை. அன் வந்துருச்சுன்னா இந்த லம்மா ஃபத்ஹாவா மாறுது. ஆனால் நூனில் முடிகிற அந்த முதாரி இருக்கு. உதாரணமாக அந்தி தத்ஹபீன, இதில் அன் வந்துருச்சுன்னா இந்த நூன் போயிடும், ட்ராப் ஆயிரும். அன் தத்ஹபி ஆயிடும். தத்ஹபீன அன் வந்தவொன்ன அன் தத்ஹபீன்னு சொல்லி இந்த நூன் போயிடும். அதே மாதிரி அந்தும் தத்ஹபூன, இதில் இந்த நூன் போயிடும். அன் தத்ஹபு, இந்த அலிஃப் நம்ம ப்ளூரலுக்காக எழுதுவோம். அது மாதிரி எத்ஹபூன, ஹும் எத்ஹபூன, அன் வந்தவொன்ன ஐ எத்ஹபூன்னு சொல்லி இந்த நூன் போயிடும். இதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. In these forms, the sign of the verb being marfu is the presence of the noon and that of being mansub is the omission of this noon. இந்த மாதிரி ஃபார்மில், இந்த மாதிரி அமைப்பில் வரக்கூடிய ஃபியல், அந்த நூன் இருந்தால் அது மன்சூபா, அது மர்ஃபூடைய நிலையில் இருக்குது, மர்ஃபூவா இருக்குது. நூன் போயிடுச்சுன்னா அது மன்சூபா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். Here are some more examples. மாதா துரீதீன அன் தஷ்ரபி யா ஆமினத்து. தஷ்ரபீனங்கிறது அன் வந்தவுடனே தஷ்ரபீன அந்த நூன் போயிடுச்சு. மாதா துரீதீன அன் தஷ்ரபி யா ஆமினத்து. ஆமினாவே நீ என்ன குடிக்க விரும்புகிற? ஐன துரீதூன அன் தத்ஹபு யா இஹ்வானு. சகோதரர்களே, நீங்கள் எங்கே செல்ல விரும்புகிறீர்கள்? அன் வந்தவன தத்ஹபூனால இருக்கிற அந்த நூனு போயிடுச்சு. அன் தத்ஹபு. யுரீதூன அன் யஹ்ருஜு மினல் ஃபஸ்லி, அவர்கள் வகுப்பறையிலிருந்து வெளியேற விரும்புகிறார்கள். யுரீதூன அன் யஹ்ருஜு மினல் ஃபஸ்லி, இது இந்த அமைப்பில் ஒரு குர்ஆன் வசனம் இருக்கு. யுரீதூன அன் யஹ்ருஜு மினன் நாரி வமா ஹும் பிகாரிஜீன மின்ஹா. இப்போ இதை நம்ம ஸ்ட்ராங்காக படித்தோம்னா அதெல்லாம் நமக்கு புரியும். யுரீதூன அன் யஹ்ருஜு மினன் நாரி, அவர்கள் நரகத்திலிருந்து, நெருப்பிலிருந்து வெளியேற விரும்புகிறார்கள். வமா ஹும் பிகாரிஜீன மின்ஹா, அவர்கள் வெளியேறுபவர்களாக, அதிலிருந்து வெளியேறுபவர்களாக இல்லை அப்படிங்கிற குர்ஆன் வசனம் இதுக்கு அந்த அமைப்பில் இருக்கு. யுரீதூன அன் யஹ்ருஜு மினல் ஃபஸ்லி. அப்போ அந்த அன் வந்தவொன்ன நூன் போயிடுச்சு. The two forms yadhabna and tadhabna remain unchanged after an. வேற என்ன இருக்குது? ஹுன்ன யத்ஹப்ன, அந்துன்ன தத்ஹப்ன. இந்த அமைப்பில் மட்டும் இந்த நூனு அன் வந்தாலும் போகாமல் அப்படியே இருக்கும். எது வந்தாலும் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும், மாறாது. துரிதுன அன் தஸ்மா அனல் அஹ்பார யா ஹவாத்து. துரிதுன, நீங்கள் விரும்புகிறீர்களா? அன் தஸ்மாஅன அல் அஹ்பார யா அஹ்வாத்து, சகோதரிகளே செய்திகளை கேட்க நீங்கள் விரும்புகிறீர்களா? இப்போ அன் வந்தால் கூட தஸ்மாஅன அப்படிங்கிற அந்த அதில் இருக்கிற நூன் போகாது. அதே மாதிரி துரீது அத்தாலிபாத்து அன் யஜ்லிஸ்ன ஃபில் ஹதீகதி,
தோட்டத்தில் மாணவிகள் உட்கார விரும்புகிறார்கள். துரீது அத்தாலிபாத்து அன் யஜ்லிஸ்ன ஃபில் ஹதீகதி. அன் வந்தாலும் இந்த நூன் போகாது. அப்ப ஹுன்ன யஜ்லிஸ்ன அந்துன்ன தஸ்மஅன அதுல இருக்கிற அந்த ந அப்படி இருக்கும். அது இந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம், சாஅதி என்னுடைய வாட்ச், கசாஅதிக உன்னுடைய வாட்சை போல. சாஅதி கசாஅதிக. The word ka is a preposition and the noun following it is majroor. It means like. இந்த கங்கிற வார்த்தை இந்த இடத்துல நமக்கு லமீருடைய க அது ஒன்று இருக்குது. இந்த க வந்து போல அப்படிங்கிற லைக் அப்படிங்கிற மீனிங். போல, அதை போல, இதை போல. சாஅதி கசாஅதிக என்னுடைய வாட்ச் உன்னுடைய வாட்சை போல இருக்கிறது. Here are some more examples. ஹாதல் பைத்து கல் மஸ்ஜிதி இந்த வீடு மஸ்ஜிதை போல இருக்கிறது. ஹாதல் பைத்து கல் மஸ்ஜிதி. அப்ப இந்த க இது வந்து ப்ரீபொசிஷன்ல உள்ளது. அதாவது மின் இலா அது மாதிரி இந்த க. அதனால இதுக்கு பிறகு வர்றது மஜ்ரூர் ஆயிடும். கல் மஸ்ஜிதி. ஹாதிஹில் கஹ்வத்து கல் மாஇ இது அடிக்கடி சொல்லுவோம். என்ன டீ தண்ணி மாதிரி இருக்குது, காஃபி தண்ணி மாதிரி இருக்குது. அதான் இந்த காஃபி தண்ணி மாதிரி இருக்கு. ஹாதிஹில் கஹ்வத்து கல் மாஇ. அடுத்தது, this preposition is not used with pronouns, so we do not say ana kahu, that is I am like him. In such cases the word mithl is added between the preposition and the pronoun. Ana kamithlihi, I am like him. Huwa kamithli, he is like me. என்னன்னு புரிஞ்சுங்களா? அதாவது நம்ம காக்கு பின்னாடி ஒரு வார்த்தையை சேர்க்கிறோம், வெளிப்படையான வார்த்தையை சேர்க்கிறோம். ஆனா லமீர் இருக்குல்ல, ஹுவா ஹுமா ஹும், ஹூ ஹுமா ஹும், ஹா ஹுமா ஹுன்னா, கா குமா கும், கி குமா குன்ன, ஈனா, இந்த லமீர் இருக்குதுல்ல, அந்த லமீர் பிரதிபெயர். இந்த லமீர் காக்கு பின்னாடி டைரக்டா வராது. இந்த மாதிரி ஆனா கஹு அவரை போல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி லமீர் வந்துச்சுன்னா நடுவில் மிஸ்லுங்கிற வார்த்தைய இடையில போட்டுடணும். ஆனா க மிஸ்லிஹி, நான் அவரை போல இருக்கிறேன். ஹுவ கமிஸ்லி, அவர் என்னை போல இருக்கிறார். இந்த காக்கும் லமீருக்கும் இடையில மிஸ்லுங்கிற வார்த்தைய சேர்த்துடணும் எப்ப லமீர் வந்துச்சுன்னா. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அர்ஜு அல்லா தஹுத்ன ஹாதிஹில் அஷ்யாஅ குல்லஹா. இந்த குல்லுங்கிற வார்த்தைய எப்படிலாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத இந்த பாடத்துல படிக்கிறோம். குல் அப்படின்னா குல்லுன், ஆல் அப்படின்னு அர்த்தம். அதை முதாஃபா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த அமைப்புல. அது குல்லு, குல்ல, குல்லின்னு சொல்லிட்டு எப்படி வருதுன்னு பாருங்க. அர்ஜு அல்லா தஹுத்ன ஹாதிஹில் அஷ்யாஅ குல்லா, ஹாதிஹில் அஷ்யாஅ குல்லஹா. இதுக்கு முன்னாடி வரத வார்த்தை மன்சூபா இருக்கும்போது அதுவும் மன்சூபா இருக்கும், குல்லஹா. அர்ஜு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், அல்லா தஹுத்ன நீங்க எடுக்க கூடாது, ஹாதிஹில் அஷ்யாஅ இந்த பொருட்களை, குல்லஹா குல்லஹனா அவற்றை எல்லாம் மொத்தமாக நீங்க எடுக்கக்கூடாது, கொஞ்சம் எடுத்துக்கலான்னு அர்த்தம். இப்ப இந்த கொஞ்சம் எடுத்துக்கலாங்கிற அர்த்தம் பின்னாடி நம்ம யோசிப்போம், அது இப்ப சொல்ல முடியாது. சரி, இப்ப குல் அப்படிங்கறது ஒரு அழுத்தத்துக்காக நம்ம பயன்படுத்துறோம். அதாவது தாக்கீத் அப்படின்னு சொல்லி அரபில சொல்லுவாங்க. The word kul is connected to the என்ன இருக்கு,
முஅக்கத். அதாவது எந்த வேர்டை அழுத்தம் கொடுக்கறதுக்காக நம்ம சொல்றோமா அது முஅக்கத். with the pronoun, muakkad with the pronoun. உதாரணத்துக்கு ஹதர துல்லாபு குல்லுஹும். ஹதர துல்லாபு இது வரைக்கும் சாதாரணமா இருக்கும். ஹதர துல்லாபு மாணவர்கள் அட்டன் பண்ணாங்க, வந்தாங்க. ஹதர பிரசன்ட் ஆனாங்க, வந்தாங்க. ஹதர துல்லாபு எல்லாரும். குல்லுஹும் இப்ப இந்த ஹும் இதோடைய லமீரா இருக்கும். துல்லாபோட லமீர் என்ன? ஹும். அஷ்யாவோட லமீர் ஹா. ஏன்னா இது ஜமா தான் இருக்கு, ஆனா கைர் ஆகில், இரேஷனல் ப்ளூரல், பொருட்களுடைய ப்ளூரல்னால இது முஅன்னஸுடைய லமீர் தான் பயன்படுத்துவோம். அப்புறம் லம்மா ஃபத்ஹா கஸ்ரா எதை வச்சு? இதுக்கு ஃபத்ஹா இருந்தா குல்லக்கும் ஃபத்ஹா இருக்கும். இப்போ இதுக்கு லம்மா இருந்தா இந்த குல்லுக்கும் லம்மா இருக்கும். ஹதரத் துல்லாபு குல்லுஹும். ஹரஜத்தி தாலிபாத்து. இப்போ லம்மா இதில் இருக்கிறதுனால குல்லு ஹுன்ன. அத்தாலிபாத்தோட லமீர் ஹுன்ன. ஹரஜத்தி தாலிபாத்து குல்லு ஹுன்ன. எல்லா மாணவிகளும் வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். எல்லா மாணவிகளும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கரத்து அல் கிதாப குல்லஹு. இந்த கிதாப்ல எல்லாத்தையும் நான் படிச்சிட்டேன். கராத்துல் கிதாப குல்லஹு. அப்ப இதுல நீங்க கவனிக்க வேண்டியது அல் கிதாப மன்சூபா இருக்கனால இந்த குல்லவும் மன்சூபா இருக்கு. அப்புறமா இதுக்கு பக்கத்துல ஒரு லமீர் சேர்க்கணும். அந்த லமீர் எதை பொறுத்து? இந்த வார்த்தையை பொறுத்து. இதுக்கு கிதாபோட லமீர் ஹூ. பஹஸ்து அன்ஹு ஃபில் மதரசதி குல்லிஹா. அவரை நான் மதரசா ஃபுல்லா நான் தேடிட்டேன். பஹஸ்து அன்ஹு ஃபில் மதரசதி குல்லிஹா. Note that the word kull is in the same case as in the muakkad. இதான் முஅக்கத். இந்த வார்த்தை முஅக்கது. இந்த முஅக்கது என்ன கேஸ், என்ன லம்மா ஃபத்ஹா கஸ்ரால இருக்கோ அதே தான் இந்த குல்லுக்கும் இருக்கும். அதே மாதிரி இதோடைய லமீர் தான் குல்லுக்கு பின்னாடி வரும். அடுத்த நாலாவது விஷயம், இந்த ஒகேட்டிவ் பார்ட்டிக்கல் ஹர்ஃபுன் நிதா. யாங்கிறது தான் ஒகேட்டிவ் பார்ட்டிக்கல் சொல்லுவாங்க. அதாவது ஹர்ஃபுன் நிதா அழைக்கிறதுக்கு உண்டான ஒரு வார்த்தை. யா ரஜுலு மனிதனே, யா பிலாலு பிலாலே. When ya is used with a noun having al, the word ayyuha is inserted between ya and the noun. இப்போ நம்ம இதெல்லாம் அலிஃப்லாம் இல்லாத வார்த்தை. ரஜுலுன் ரஜுலு, யா ரஜுலு, பிலாலுன் யா பிலாலு அப்படின்னு சொல்றோம். அல்லுள்ள வார்த்தை வரும்போது இந்த யா அப்படிங்கிற வார்த்தைக்கும் அந்த அல்லு அந்த வார்த்தைக்கும் நடுவில் ஐயுஹாங்கிற வார்த்தையை சேர்த்துடணும். உதாரணத்துக்கு யா அன்னாசு அப்படின்னு சொல்லக்கூடாது, யா ஐயுஹன்னாசு. அதே மாதிரி யா அர் ரஜுலுன்னு சொல்லக்கூடாது, யா ஐயுஹர் ரஜுலு. இந்த யாவுக்கும் அலிஃப்லாம் அந்த வார்த்தைக்கும் நடுவில் ஐயுஹாங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறணும். அஞ்சாவது விஷயம், ஹையா பினா, எங்களோட வாங்க அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் கால்ட் இஸ்முல் ஃபிஅல். இந்த ஹையாங்கிற வார்த்தை இஸ்முல் ஃபிஅலுங்கிற ஒரு வகை இருக்குது. அது ஃபிஅல் கிடையாது, ஃபிஅலுடைய இஸ்மு அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் உள்ளது அது. ஆனால் ஃபிஅலுக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்குமோ அதே அர்த்தம் இது அம்ருடைய மீனிங்கில் இருக்கா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனிங் இதுக்கு இருக்கு. ஆனால் இது ஃபிஅல் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஃபிஅல் இருக்கு. ஆஹிங்கிறது இருக்கு, ஆ, உஃப், ஆமீன், இதெல்லாம் இஸ்முல் ஃபிஅல். ஆமீன்னா அக்செப்ட் மை ப்ரேயர், என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம்.